Hello, my dear friends. How are you all doing? Hope everything is excellent. Awesome. மகிழ்ச்சி சிறப்பு வருக இந்த 30 நாள் தொடர் ஓட்டத்தில் நாம் இன்றைக்கு 13வது நாளில் இருக்கிறோம். இந்த 13வது பகுதியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இவ்வளவு நாள் நம்ம அந்த பர்சனல் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு நிகழ்வுல நம்ம எப்படி நம்மளோட குழந்தைகளுக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கறதை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த ஒரு குடும்பமாக அந்த நிதி மேலாண்மையை எப்படி பார்க்கலாம். இன்று என்னுடைய அன்பு நண்பர் ஒருவரோட நான் பேசிட்டு இருக்கும் பொழுது இது போன்ற சில தலைப்புகளை பற்றி நாம் விவாதித்து கொண்டிருக்கும் பொழுது, ஒன்று நாம் எப்படி நம்முடைய குடும்பமாக இதை பார்ப்பது அப்படின்னு நம்ம இங்க இந்த பட்ஜெட்டை பத்தி எல்லாம் பார்த்தோம். இந்த நிகழ்வும் நிறைய பேர் பல்லாயிரக்கணக்கான பேர் அதுலயும் நீங்க பார்த்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வகையில் நாம் அந்த பண சுதந்திரம், அதாவது நிதி மேலாண்மையில் ஒரு சுதந்திரம் எப்படி அடைவது. இப்போ ஆகஸ்ட் 15 எட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த சமயத்துல நிச்சயமா நாமே கேட்டுக்க வேண்டியது, சுதந்திரம் எல்லாம் சரி, நம்மளுடைய மன சுதந்திரம், அதாவது மன அளவில் எப்படி அந்த எமோஷனல் ஃப்ரீடம் எப்படி அடைவது, அதே போல இந்த டைம் ஃப்ரீடம், மணி ஃப்ரீடம் என்ற பல வகைகளில் அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் மிக முக்கியமாக இந்த நிதி சார்ந்த அந்த சுதந்திர வாழ்க்கைக்கு குடும்பமாக நம்ம எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான். நிறைய குடும்பங்கள்ல நம்ம ஒன்று பார்க்கும் பொழுது, ஹலோ சம்பத்குமார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹைஃபை, ஆசம். ஸோ நிறைய குடும்பங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, யாராவது ஒருவருக்கு அந்த நிதி சார்ந்த அந்த விழிப்புணர்வும் அல்ல அது சார்ந்த இன்னும் கொஞ்சம் புரிந்துணர்வும் அது சார்ந்த அந்த மேலாண்மை, நிதி மேலாண்மை சார்ந்தது அதிகமாக இருக்கும் பெரும்பாலான குடும்பங்கள் நான் பார்க்குற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏன்னா இது சார்ந்து வித் மை ஹண்ட்ரட்ஸ் அண்ட் thousands ஆஃப் கோச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அது மற்ற ஃபேமிலிஸ் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய ஒன்றை நம்ம பார்க்குற அந்த ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, இன்னும் கூட அந்த விழிப்புணர்வு எல்லோருக்கும் பரவலாக செல்லவில்லை என்பதுதான் உண்மை. நம்ம பொதுவாகவே நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத, எஸ்பெஷலி அந்த பர்சனல் ஃபைனான்ஸ் சார்ந்த அந்த விழிப்புணர்வு, அந்த பணம் எப்படி இயங்குகிறது, அந்த பணத்தின் அந்த தேவையை எப்படி நம்ம நிவர்த்தி செய்வது, அதற்கான அந்த விஷன் ஸ்ட்ரெச்சிங் சொல்லுவோம்ல, ஸ்ட்ரெச்சிங் ஒரு விஷன், அதை அதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அமைவதில்லை. அங்கே பள்ளிக்கூடங்களில் அல்லது கல்லூரிகளில் இது சார்ந்த அந்த பொருளாதார அறிவு நமக்கு சொல்லித்தரப்படுகிறதா என்றால் பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாராலையும் புரிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது. சரி, இதை நம்ம எப்படி குடும்பத்துக்குள்ள கொண்டு வரலாம்? I know talking about finance may not be a very easy decision நிறைய பேருக்கு. ஹலோ லாவண்யா, ஹைஃபை. நிறைய பேருக்கு இது பணம் சார்ந்த இந்த உரையாடலே நிறைய பேருக்கு இன்கன்வீனியன்டா இருக்கும். ஏன்னா அது சார்ந்த புரிந்துணர்வோ, அது சார்ந்த அந்த விழிப்புணர்வோ, அது மணி அப்படின்றதோட அந்த ரிலேஷன்ஷிப்பே not everybody is having that excited relationship with that. அதாவது நான் சொல்வது இப்போது உங்களிடம் எவ்வளவு இருக்கிறது என்பதை பொறுத்து அந்த மகிழ்ச்சி அப்படின்ற அளவீடு சொல்லவில்லை. அது சார்ந்த உணர்வே நமக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா, நமக்கு அப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்டிருப்போம், என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு. அப்போ இப்போ இது சார்ந்த அந்த புரிதலை நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அந்த இண்டிவிஜுவலாவே நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நிறைய மணி சார்ந்த ஒரு பயம் அல்லது கோபம் அல்லது வருத்தம் அல்லது ஒரு ஏக்கம், நிறைய பேர் ஏக்க உணர்வு. எத்தனை பேருக்குலாம் ஏக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அது சார்ந்த கில்ட், அல்ல ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு பொருளை வாங்குறதுக்கு அது உங்களுக்கான தேவை அப்படின்னு தெரிந்த பிறகு அது சார்ந்த அந்த புரிதலோ, அது சார்ந்த அந்த உரையாடலே நிறைய பேருக்கு ஆரோக்கியமானதாக இல்லை என்பதுதான்
இங்க பார்க்க வேண்டியது. அது நான் ஒவ்வொருவருமே அவரவருக்கான அளவீடை வந்து போட்டு பார்த்து கொள்ளலாம் என்பதுதான் இதுல. அப்போ நாம அது சார்ந்த அந்த அபண்டன்ஸ் திங்கிங், அபண்டன்ஸ் மைண்ட் செட், முதல்ல வந்து அதை நம்ம எப்படி கொண்டு வருதுங்கிறத பத்தி தான் நம்ம நிறைய நிகழ்வுகளையும் வந்து பார்த்தோம், நேரடியாகவும் மறைமுகமாகவும். இப்போ இதை நம்ம குழந்தைகளுக்கு, ஏன்னா ஒரு குடும்பம் என்பதுதான் சமூகம். எஸ், ஒரு தனி மனிதராக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு விளக்கம், தெளிவு, அது சார்ந்த அறிவு அல்லது ஞானம், இது வந்து வேற வேறையா இருக்கும். அப்போ அந்த ஒரு அப்ளைட் நாலேஜ் அதை வந்து கொண்டு வரும்பொழுது நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்போசர்ங்கிறது இல்லை என்பதுதான் உண்மை. நான் கடந்த ஒரு நிகழ்வுல நம்ம பார்க்கும் பொழுது என்ன பார்த்தோம்னா, more than 95% of the people do not have that financial literacy அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படின்னா என்ன, ஒன்லி 5% பேர் தான் அந்த பணம் சார்ந்த அது சரியான அந்த எஜுகேஷனே இருக்கு. இதுல இன்னொன்னும் பார்த்தோம், நம்ம வந்து எப்படி நம்மளை நாமே வந்து தொடர்ந்து அப்டேட், அப்கிரேட், அப்ஸ்கில் பண்றது அப்படிங்கறதும் பார்த்தோம். சாய் லட்சுமி மோகன், வணக்கம், மகிழ்ச்சி. சோ இப்போ நம்ம அது மாதிரி ஒவ்வொன்றையும் அப்படிங்கறதுல நமக்கு ஒரு ஒரு கலந்துபட்ட, பரந்துபட்ட, இன்னும் கூட சொல்ல போனா அந்த சமத்தன்மையோடு இருக்கின்ற தன்மை இங்கு வந்து நிறைய தேவை. நிச்சயமா சம்பத், உங்க கேள்விகளுக்கு நான் பின்னாடி பதில் சொல்றேன். நிச்சயமா வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நிச்சயமா நீங்க இதுல போடலாம். மற்றவர்கள் கூட இதை யாராவது கேட்டுட்டு இருக்கீங்களோ, whether it is online or offline, you can definitely put your questions. I'll try to answer all the questions. All right. So இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமா நான் சொன்ன ஒண்ணு வந்து அது சார்ந்த அந்த கலந்துபட்ட, பரந்துபட்ட, மிக சரியான புரிந்துணர்வு, அதுவும் வந்து குடும்பமாக தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கும், நிச்சயமாக நமக்கு வந்து பெரியவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருப்போம். நிறைய அதாவது அப்கோர்ஸ் வித் லாட்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் நம்ம பெரியவர்களுக்கு, நமக்கு முந்தையவர்களுக்கு, முன்னோர்களுக்கு நமக்கு கொடுக்கறோம்னாலும், நம்ம ஒவ்வொரு குழந்தைக்கும் நான் சொல்றது கடந்த தலைமுறை விடக்கலாம், அடுத்த தலைமுறையை பார்க்கலாம். இப்ப அவர்களுடைய பணம் சார்ந்து உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கறத அவங்க கவனிப்பாங்க. இப்போ நீங்க அந்த மணி ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு, மணி சார்ந்த அந்த உரையாடல்கள் எப்படி இருக்கு, பணம் சார்ந்த உரையாடல்கள் எப்படி இருக்கு, பணம் சார்ந்த ஒன்றை பார்ப்பது எப்படி இருக்கு, அது சார்ந்த உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, நடந்ததுக்கு பிறகு அதை பத்தி பேசும்பொழுது எப்படி இருக்கு, ஒரு பொருளை இல்ல ஒரு பணம் இருப்பவர்களை, பணம் இல்லாதவர்களை பார்க்கின்ற பாங்கு, போக்கு எப்படி இருக்கு, இது எல்லாமே கூட வந்து நம்மளுடைய அந்த குழந்தைகளை, நம்மளுடைய வருங்கால குழந்தைகளை வந்து பாதிக்கும். அது நேரடியாகவும் மறைமுகமாகவும், அல்லது இது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த மனப்பதிவுகளும் அதே போல இருக்கும். மனப்பதிவுகள் பணப்பதிவுகளாகவும் இருக்கும். அப்ப அது சார்ந்த அந்த புரிந்துணர்வு ஒவ்வொரு நிலையில் வந்து மாறுபடும். ஹலோ ஹேமலதா, வணக்கம், மகிழ்ச்சி. சோ அப்ப வந்து இதுல நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, அப்ப அது சார்ந்த அந்த ஒரு டோட்டல் கிளாரிட்டி இது வரைக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல. எஸ், இது வரைக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல. இனிமேல் சரதா சந்தோஷ், வணக்கம், மகிழ்ச்சி, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா, நீண்ட நாட்கள் கழிச்சு, சிறப்பு. சோ அப்போ வந்து நம்ம இது சார்ந்த அந்த புரிதலே எப்படி இருக்கு, அதான் வள்ளுவர் சொல்றாரு, செய்க பொருளை அப்படின்ற ஒரு கட்டளை வாக்கியமா சொல்றாரு. அப்ப வந்து அதுதான் வந்து உங்களை வந்து ஒரு அடுத்த நிலைக்கு எடுத்து செல்கின்றதற்கான, அல்லது ஒரு படையாக, ஒரு தூணாக உங்களுக்கு என்று இருக்கும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் பார்க்கிறோம். ஒரு செல்வம் என்பது ஒரு அரண் ஏனும், இன்பமும் ஏனும், திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் என்கின்ற திருக்குறளையும் பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாவற்றையும் கலந்து பார்க்கும் பொழுது முதல்ல அது சார்ந்த புரிதல் எப்படி இருக்கு. நீங்க முதல் பகுதியிலிருந்து முடிந்தால் நீங்கள் மறுபடியும் ஒரு முறை கேட்கலாம். நீங்க வந்து ஒரு பயணத்தில் இருக்கும் பொழுது, அல்லது பாத்திரம் விளக்கி கொண்டிருக்கும் பொழுது, அல்லது மற்ற வேலைகள் பார்த்து கொண்டிருக்கும் போதும் கூட இதை வந்து நீங்கள் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நிறைய நம்ம பேசியிருக்கிறோம் இது சார்ந்து, நிறைய, அதுவும் வந்து ஒரு அனுபவ பாடமாக ஒவ்வொரு பகுதியும் வந்து வச்சிருக்கிறோம். இந்த ஒரு 13வது நாளில் நம்ம குடும்பமாக அதை வந்து எப்படி பார்ப்பது, புரிந்து கொள்வது. இப்போ வந்து குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கோம், பெரியவர்கள், அப்புறம் அந்த நடுவயது, அப்புறம் குழந்தைகள், இன்னும் டீனேஜர்ஸ், இந்த மாதிரி வெவ்வேறு வயது. அதே போல ஒவ்வொருவரும் அவரவருடைய குடும்ப பின்னணி, அதாவது நான் அம்மா அப்பா இருவரும் அவரவருடைய குடும்ப பின்னணி, அம்மாவுடைய அம்மா, அம்மாவுடைய அப்பா, அப்பாவுடைய அம்மா, அவங்களுடைய அப்பா, இது மாதிரி மொத்தம் ஒரு 7 தலைமுறைகளுடைய
அந்த தாக்கம், பணம் சார்ந்த தாக்கம், மனம் சார்ந்த தாக்கம், இது எல்லாமே ஈவன் உடல், நம்ம உணவு எல்லாவற்றையுமே வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையதாக அப்படியே அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. திருக்குறள் சொல்ற மாதிரி தம்மக்கள் அறிவுடைமை அப்படின்னு ஒன்று சொல்லுவார். இப்போ வந்து அடுத்தடுத்த தலைமுறையோட இன்னொரு தலைமுறை இன்னும் சிறப்பாக, இன்னும் சீரியதாக, இன்னும் அடுத்த நிலை வந்து கொண்டே இருப்பதை வந்து பாக்குறோம். இதுல நமக்கான ஒரு பெரிய பொறுப்புணர்வு இருக்கு. நாம எப்படி இருக்கோம் அப்படின்னா, இப்போது நம்ம கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே நம்ம கடந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்குமான ஒரு பாலமாக இருக்கிறோம். அந்த ஒரு பாலம் என்பது அப்படியே கடத்துவது என்பது மட்டும், அப்படியே நம்ம கடத்துறதுங்கிறது மட்டும் இல்ல, அது சார்ந்த நம்ம ஒரு சிந்தித்து, கஞ்சி என்றால் பானை நிறையாது, சிந்தித்து முன்னேற வேண்டும் அப்படின்றதையும் கூட நம்ம பட்டுக்கோட்டையார் சொல்றாரு இல்லையா. அப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த பாட்டு சொல்ற மாதிரி, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி அப்படின்ற மாதிரி, அந்த வளர்ச்சி என்பது நம்முடைய அந்த மன முதிர்வோடு, இன்னும் அடுத்த புரிந்துணர்வோடு, அடுத்த கடந்த முறை என்னென்ன மாதிரியான தவறுகள் நடந்திருக்கிறது, நான் சொன்னது போல பெரும் நன்றி உணர்வோடு நம்ம பெரியவர்களை ஆராதிக்கிறோம். ஆனால் இந்த இது சார்ந்த சம்டைம்ஸ் அந்த நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் அரவுண்ட் மணி ஆர் அந்த ஒரு அதை பத்தி நினைக்கும் பொழுதே வந்து ஒரு தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு அப்படின்னு பாரதி சொல்றாரு இல்லையா, அது மாதிரி இல்லாம நம்ம வந்து எப்படி ரொம்ப ஒரு அது சார்ந்த ஒரு உயர்ந்த ஒரு உணர்வுகளை, ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு உறவை, அதை வந்து இந்த பொருளாதாரம் சார்ந்த, நிதி சார்ந்து அதை வந்து வளர்த்து கொள்வது நம்ம வந்து ஒரு 3M அப்படின்றதை பார்ப்போம் இல்லையா. வணக்கம் நலமே மகேந்திரன் பெருசாமி அவர்களே, அருமையான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. செயற்கரிய செய்வோம், மகிழ்ச்சி. உங்களையும் நாங்கள் கவனிச்சிட்டு இருக்கிறோம். ரொம்ப சிறப்பான செயல்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. எழுத்து பணி, மற்ற பணி எல்லாமே சிறப்பு சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சி. ஸோ அப்போ வந்து இந்த நிதி மேலாண்மையில் நம்ம குடும்பமாக நம்ம வந்து எப்படி அப்போ வந்து நம்ம என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராமிங் நம்ம கிட்ட வந்திருக்கு, அப்போ அதை நமக்கு மறுபடியும் ரீப்ரோக்ராமிங் பண்றது. எஸ், அந்த மால் ப்ரோக்ராமிங்காவும் இருக்க சான்சஸ் இருக்கு. அப்ப அதை சீர்படுத்துகின்ற தன்மையும் நமக்கு தேவை. அதே சமயம் அதை பற்றிய ஒரு கூர்படுத்துகின்ற தன்மையும் தேவை. அதாவது இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எப்படி அதை வந்து அணுகுகிறது என்கின்ற அந்த ஒன்றுல. அதே போல நம்ம அந்த பொன் விளைகின்ற பூமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது ஒரு ஒன் ஆஃப் மை மென்டர்ஸ் யூஸ் டு சே, நீங்க வந்து ஐ கிரேட்ஃபுல்லி ரிமெம்பர் ஹிம் அட் திஸ் டைம். ஸோ அவர் வந்து ஒன்று சொல்லுவார், இப்போ தனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ தனம் அப்படின்னாவே இந்த ப்ராஸ்பெரிட்டி, ரைட். அந்த ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்லும் பொழுது 2 வகை தனம் அப்படின்னு சொல்லுவார். என்ன அப்படின்னா, ஒன்று லக்ஷ்மி தனம், இன்னொன்று குபேர தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லக்ஷ்மி தனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, you don't need to take it religiously, but it's to understand in a right perspective. ஹலோ நேரு குணசீலன், மகிழ்ச்சி, எப்படி இருக்கீங்க? ஹை-ஃபை, சிறப்பு. ஸோ அப்போ வந்து லக்ஷ்மி தனம் அப்படிங்கிறது பெருகி கொண்டே இருக்கும். இப்போ நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க வந்து ஒரு நிலத்துல வந்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணத்தை போடுறீங்க அப்படின்னா, அப்போ அது வந்து உங்களுக்கு பல மடங்காக அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கலன்னு வச்சுங்க. அது சும்மா பேப்பர்ல மட்டும் அந்த இருக்கு, அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கு. ஆனா நிஜமா உங்களால வந்து அந்த ஒரு கேஷ் ஃப்ளோவாவே அல்லது அதோட அந்த மணி மல்டிப்ளை ஆகிறதையோ நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா, அப்ப அது வந்து ஒன்லி குபேர தனம் இருக்கு, ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாட் தட் இல்ல அப்படின்னா, இப்போது உங்களால அதை வச்சு சும்மா மனசுக்குள்ள வேணா வச்சுக்கலாம், ஓ இதோட விலை மதிப்பு கூடிக்கிட்டு இருக்கு, இல்ல நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஆனா அது நமக்கு திரும்ப திரும்ப கொடுக்குற மாதிரி இருக்குல்ல, அது வந்து பல வகையில வந்து பல மடங்கா நம்ம திரும்பி வருகிறது. இதெல்லாம் தான் வந்து அந்த லக்ஷ்மி தனம் அப்படின்னு. அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும் பொழுது, ஒன்னு ஹவு டு மேக் மணி, இரண்டாவது ஹவு டு மெயின்டைன் மணி, ரைட், மூன்றாவது ஹவு டு மல்டிப்ளை மணி. எஸ், இப்போ இந்த இதுல எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் கூட, நிறைய பேருக்கு எந்த ஸ்டேஜும் இல்லாம கூட இருக்கும். இப்போ அந்த மேக்கிங் மணிங்கிறதே வந்து ஒன்லி சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். அதனால எவ்வளவு சிரமங்கள் இருக்கும், ரைட். இப்போ ஃபார் வாட் எவர் ரீசன், லைக் அது குறைப்பட்டாலோ அல்லது அது இப்போ உள்ள அந்த பண வீக்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இன்ஃபிளேஷன் ஒவ்வொரு நாளும் நமக்கான எக்ஸ்பென்ஸ் கூடிக்கிட்டு தான் இருக்கு. எஸ், யூ ஆல் அக்ரி, ரைட். அப்போ நிறைய இந்த மாதிரி வரி சார்ந்த விழிப்புணர்வு,
குடும்பத்தில் எல்லாருக்கும் தேவை. இது சார்ந்த பொருள் சார்ந்தது, அதுவும் மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்றதுக்கான அந்த விழிப்புணர்வு ஒருத்தருக்கும் தேவை. அதே போல ஐம் நாட் சேயிங் லைக் கடந்த முறை கூட நம்ம பார்த்தோம் அந்த 4 குவாட்ரண்ட்டை வந்து பார்க்கும் பொழுது அந்த இன்னும் எப்படி அந்த ஒரு என்டர்பிரினரியல் மைண்ட் செட்டை வந்து கொண்டு வர்றது அப்படி. நானும் இங்கே நிறைய தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் உமன் என்டர்பிரினர்ஸோட வந்து நாங்கள் உரையாடிட்டு இருக்கோம், மென்டர் பண்ணுறோம், கோச் பண்ணுறோம். அந்த இதில் வந்து ஒன்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த பொருளாதார விழிப்புணர்வோடு அதுக்கான அந்த கான்சியஸ்னஸ் அதிகரிச்சதோடு அதை வந்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுக்கும் பொழுது அது தலைமுறைக்கான கல்வியாக ஆகிறது அப்படின்னு சொல்றது 100% உண்மை. எஸ், அப்ப வந்து அது ஏன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் நம்மளோட குழந்தைகளுக்கு போகும், நம்மளை சுற்றி அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகும். இது ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா, நம்ம கடந்த முறை கூட நம்ம நிகழ்ச்சியில பார்த்தோம், மணப்பாற மாடு கட்டி அது அப்படி. அந்த பாட்டுல வந்து இந்த மாதிரி அம்மா கையில கொடுத்து வை செல்லக்கண்ணு, அதை 6 100 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. How she can make that 6 into 100. எஸ், அப்போ இப்ப அந்த ஒரு விழிப்புணர்வோட இருக்கும் பொழுது அது நடக்கும். அப்ப இந்த விழிப்புணர்வு இல்லாத போது நம்ம என்ன சொன்னோம், ரைட்? அதுக்கு பேரு வந்து நாட் இன்னசென்ஸ், இட்ஸ் அன் இக்னரன்ஸ் அப்படின்னு சொன்னோம். பொறுத்துக் கொள்ளுங்கள், இங்க உள்ள கேட்டுக்கொண்டே இருப்பவர்களுக்கு ஏதாவது. அப்ப அந்த ஒரு இக்னரன்ஸ் எப்படி இன்னசென்ட், ஐ மீன் ஒரு மேக்னிபிசென்டான அதெல்லாம் லிட்ரஸி எடுத்துக்கிட்டு, எஸ், ஏன்னா மற்றது எழுத படிக்க தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள இன்னொரு கண், மனக்கண் போலவே பணக்கண் இருக்கிறதா, அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருமே. அப்ப அது சார்ந்த அந்த பணக்கண்களையும் வந்து எப்படி சரி செய்யறது, நான் சொல்றது மிக சரியான புரிதலோடு அது யாரிடம் இருக்கிறது என்பதை பொறுத்து. செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து என்ன சொல்றது மாதிரி இதுலயும் யாரிடம் பணம் வயப்பட்டார் சால்பின் வரைத்து, அவர் யார்கிட்ட இருக்கு என்பதை பொறுத்து அதனுடைய நன்மை வந்து அதிகரிக்கும். அப்ப இந்த குழந்தைகளுக்கும் சரி, பெரியவர்களுக்கும் சரி, ஈவன் எமங் கப்பிள்ஸ், ரைட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அது சார்ந்து பேசணும். இப்ப பேசுறப்ப நிறைய உரையாடல்கள் ஒரு கடினமான உரையாடலா இருக்கலாம், ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், ஆனா அதை கடந்து போகணும். எஸ், how many of you agree friends? யாரெல்லாம் அக்ரி பண்றீங்கன்னா அக்ரி அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், யாரு இதை ஒத்துக்கொள்கிறீர்கள் அப்படின்னு. இப்போ அது இட் மே நாட் பி ஈஸி டெசிஷன், ஸ்டில் யூ நீட் டு மேக் அ டெசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் லைக் உங்களுக்கு ஒரு கடன் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ இதுதான் வழி, இவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் அப்படி இப்படிலாம் இருந்தாலும் கூட இட்ஸ் ஆல்வேஸ் எவ்ரிதிங் இஸ் நெகோசியபிள். அது வந்து எப்பயுமே எவ்ரிதிங் இஸ் ஃபிகர் அவுட்டபிள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். அப்ப வந்து அதை வந்து எப்படி பேசுறது, இப்போ வந்து நீங்க ஒரு குடும்பமா பார்க்கும் பொழுதும் கூட அது சார்ந்த ஒரு பட்ஜெட் டிஸ்கஷன்ல எல்லாருமே இன்வால்வ் ஆகி பண்றது. அதே போல இது மாதிரி என்னென்ன செலவுகள் வருகிறது, என்னென்ன வரவுகள் வருகிறது, எதெல்லாம் வாங்கணும் அல்லது ஏதாவது திட்டமிடணும், ஏதாவது ஒரு பயணங்களை திட்டமிடும் போதும் கூட நம்ம இடத்தெல்லாம் திட்டமிடுவோம், இங்க போனோம், அதெல்லாம் அது சார்ந்த நிதியை பத்தியும் திட்டமிடுவோமா, அது சார்ந்து பேசுறோமா, எந்த இதுல எதை வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத சார்ந்த அந்த உரையாடல்கள் ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட நம்ம வந்து இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கோம். அப்புறம் அந்த அளவுக்கு வந்து வெளிப்படைத்தன்மையோடு பேசுகின்ற அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை நான் சொல்றது குழந்தைகள் உட்பட நான் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தையா இருந்து இப்ப இருந்து ஆரம்பிக்கிறோம், ஆனா இப்போ உள்ள அந்த அனுபவ அறிவோட நம்ம வந்து ஒரு பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அதை பார்க்கும் பொழுது நீங்கள் இப்போது இருக்கின்ற அந்த விழிப்புணர்வு நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது சில விஷயங்களை மாத்திருக்கலாம் அப்படின்னா எதெல்லாம் மாத்திருப்போம். நான் சொல்றது வந்து அதுக்காக வந்து 6 மாத குழந்தைகிட்ட கத்துக் கொடுக்கறது அப்படின்றத மட்டும் நான் சொல்லல. நம்ம அப்படியே வளர வளர ஆள் வளர வளர அறிவும் பண சார்ந்த அறிவையும் அது பண வளம் சார்ந்த அறிவையும் சேர்த்து சேர்த்து கூட்டி கூட்டி அதை வந்து வளர்க்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அது அவங்களையும் அந்த டெசிஷன் மேக்கிங்ல இன்க்ளூட் பண்றது, அவர்களை பற்றி உங்களை பற்றி அந்த புரிந்து கொள்வதற்கும் நிறைய நம்ம திரைப்படங்கள்லாம் பார்ப்போம். பார்க்கும் பொழுது என்னன்னா அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத இல்ல அம்மா கஷ்டப்பட்டேங்கிறத அதாவது நிறைய பெண்கள் சொல்லியே நான் வந்து கேட்டிருக்கோம். அதாவது அம்மாவுடைய அருமை தான் அம்மாவாக ஆகும்பொழுது இன்னும் அதிகமாக உணர்வது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்க கேட்டுட்டு இருக்கவங்களும் வந்து சொல்லலாம். எஸ், அது மாதிரியான இதவங்க கூட நம்ம பார்த்திருக்கிறோம். சாரதா சொல்றாங்க, குடும்பத்தில் ஒவ்வொரு செலவையும் சிந்தித்து சிந்தித்து பேசி செலவழித்தால்
தேவையற்ற செலவுகளை குறைக்கலாம். ஆசம், அமேசிங், சிறப்பு சிறப்பு, ஆசம். நிச்சயமா இதுதான். சோ இப்ப ஒவ்வொன்றையும் நம்ம அது சார்ந்ததை வந்து அந்த விவாதிக்கிறது, பேசுறது, அது சார்ந்த கருத்துகளில் மறுப்பு இருக்கலாம், கருத்தாளர்கள் மீது வெறுப்பு இருக்கக்கூடாது என்று சொல்லுவோம். சோ அந்த வகையில நாம வந்து எப்படி அது சார்ந்த ஒரு even though it's a kind of hard decision in the beginning, but just cross through it, talk about it, அந்த ஒரு எம்பத்தியோட வந்து புரிந்து கொண்டு அல்லது புரிய வைத்து, இரண்டுமே பாரதி சொல்றாருல, தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். நம்ம தெரிஞ்சுக்கிறதும் மிக சரியா தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்புறம் அது புரியுற மாதிரியும் தெரிகிற மாதிரியும் அறிகிற வகையிலும் நாமும் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதும். அப்ப அத குழந்தைகளையும் வந்து ஈடுபடுத்த என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி கணவன் மனைவிடம், மனைவி கணவனிடையும், இன்னும் கூட சொல்ல போனா இப்போ உள்ள இந்த வாட்ஸ்அப் மாதிரியான யுகங்கள் இருக்கும் பொழுது அந்த ஃபேமிலிக்கான ஒரு வாட்ஸ்அப் அன்பு நண்பர் அதை பகிர்ந்துட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒரு எல்லாரும் சேர்ந்து அதுல வந்து நம்ம சார்ந்து வந்து போடுறது, இதுல இந்த மாதிரியான எக்ஸ்பென்ஸ். அதே போல சில முடிவுகளை, இந்த இம்பல்சிவ் பையிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா, அப்போ அது ஒரு ஏதோ ஒரு மன உந்துதலில் அதை பார்த்து அந்த பிரைஸ் கம்பேரிசன் இப்படி நிறைய ஒரு மாயையில வந்து மாட்டிக்கிட்டு, அதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இட்ஸ் நாட் 50% டிஸ்கவுண்ட், யூ காட் அந்த 100% ஆஃப் தட் 50% expense, right? So அந்த மாதிரி தான். It's not about always discount is a real discount, right? So இதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் வந்து பார்த்து ஆலோசிச்சு, அதே சமயம் நம்ம சரியான நேரத்துல இதுல வந்து டைம் வேல்யூ ஃபார் மணி வேல்யூ ஃபார் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம அதையும் வந்து புரிந்து கொண்டு, அப்ப எந்த நேரத்தில் அதை வாங்கினா இன்னும் வந்து நமக்கு எளிதாக இருக்கும். சில விஷயங்களை மொத்தமா வந்து வாங்கிக்கிறது. இப்போ ஒரு நான் சொல்றது வந்து ரைட் ஃப்ரம் த கிச்சன் பட்ஜெட்ல இருந்து நமக்கான பண்டிகைகளுக்கான பட்ஜெட்ல இருந்து ஒவ்வொன்றுமே, லாவண்யா சொல்றேன், கண்டிப்பாக அண்ணா, இப்போதுதான் என் அம்மாவின் மனதை என் மனம் மூலமாக பார்க்கிறேன். ஆசம். எஸ், இந்த வெளிப்படையான பதிலுக்கு மிக்க நன்றி லாவண்யா. இதே போல நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம், லைட் ஒரு அப்பா கஷ்டப்பட்டு இப்போ உனக்கு புரியாது, பின்னாடி புரியும். அட ஏங்க, இப்பவே புரிய வச்சிடலாமே. கொஞ்சம் கஷ்டம்தான் முதல்ல எடுக்கிறதுக்கு, நான் சொன்னது போல அந்த இனிஷியல் இதை அப்புறமா புரிய வைக்கிறது. இப்போது சில சமயம் அந்த அனுபவம் வரும் பொழுது புரியுங்கிறது உண்மைதான். ஆனாலும் how about creating that exposure instantly, immediately, right? அது வந்து இன்னும் இப்ப இருந்து திட்டமிட்டால் கூட ஒரு வாரம் கழிச்சு, இப்ப வந்து என்னோட பொண்ணு அடிக்கடி சொல்லுவா, அதை முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து அதை நடைமுறைப்படுத்துவோம். அதாவது சேர்ந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது, சேர்ந்து ஒரு படம் பார்க்கறது, சேர்ந்து பயணிக்கும் பொழுது இருக்கின்ற அந்த ஒரு நல்ல ஒரு அனுபவம். அதே போல சேர்ந்து அந்த டேபிள் டிஸ்கஷன், இந்த பட்ஜெட் டிஸ்கஷன், அது சார்ந்து வந்து பேசுறது, பண்றது. அதே சமயம் ஒரு சிலர் நினைப்பாங்க, இதெல்லாம் வந்து குழந்தைங்கிட்ட சொன்னா எப்படி இருக்குமோ. அப்கோர்ஸ் யூ வாண்ட் டு செட் தட் கைண்ட் ஆஃப் பவுண்டரி. இப்ப நம்ம நிதி சார்ந்த உரையாடல் நம்ம குடும்பத்துக்குள்ளதான், இதை வந்து வெளியில எல்லாம் பகிரக்கூடாதோ இல்ல பற்றி இதை நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்ப அவர்களோட உரையாடலை வந்து ஆரம்பிக்கிறது. அது எப்படி பண்ணலாங்கிறதுலாம் அப்புறம், முதல்ல வந்து அந்த ஆரம்பம் வந்து நம்ம வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க நம்ம பேச போறது. அப்ப when we have that kind of healthy discussion around this wealth, healthy discussion on wealth, right? அப்போ அந்த போல wealthy discussion on the health, இது மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து நம்ம பார்த்து மிக சரியாக வந்து பார்க்கும் பொழுது, அப்ப அவர்களும் வந்து ஈடுபடுவார்கள், அவர்களும் அதை சேர்ந்து புரிந்து கொள்வார்கள். அவர்களும் வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒவ்வொன்றுக்குமான இருக்கின்ற செலவுகள் எப்படி வந்து இந்த எத்தனை பேர் வந்து நம்ம இது ஒரு நாட்டுல ஒரு பட்ஜெட் நடக்குது அப்படின்னா அதை பத்தி வீட்டுல பேசுறது கிடையாது. எஸ், எத்தனை பேர் பேசுறோம் ஃப்ரெண்ட்ஸ்? யா, கிவ் மீ ஹை ஃபை. அப்ப என்னன்னா, கிட்டத்தட்ட இப்ப நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குமான ஒரு பட்ஜெட், வரவு 8 செலவு 10 ஒரு படம் கூட வந்தது இல்லையா? அது மாதிரி நம்ம we wanna have that kind of healthy discussion even at house. அது வந்து பேசுற மாதிரி, அல்லது உங்களுக்கான ஒரு நல்ல ஹலோ அழகர், மகிழ்ச்சி, அப்படி இருக்கீங்க? இந்தியால இருக்கீங்களா இந்த நேரம்? ஓகே, மகிழ்ச்சி. நான் இப்பதான் இன்னைக்கு ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்ட்ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தது, அது சார்ந்த வேலைகள் முடிச்சுட்டு வந்து லேட் ஆயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மாதிரி பண்றோம். ஆனாலும் நிறைய பேர் இணைந்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சி. இதோடைய ரீப்ளையும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, சிறப்பு. ஸோ coming back, so let us initiate that kind of healthy discussion around family members. அதே போல கணவன் மனைவி இருவருமே அது சார்ந்த அந்த பட்ஜெட் டிஸ்கஷன் குறைந்தது மாதம் வரும். நாம் கடந்த முறை அதுக்கான ஒரு செயல் திட்டம் போட்டிருக்கோம். பட்ஜெட் சார்ந்து தனி
தலைப்புல போட்டிருக்கோம். அதை வந்து நிச்சயமா எல்லாரும் போய் கேளுங்க, பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து எப்படி அதை வந்து அணுகுமுறையிலிருந்து புரிந்து கொள்கிறதுல இருந்து ஒவ்வொருவரையும் வந்து உட்படுத்துகின்ற உரையாடலில் உட்படுத்துகிறதுல இருந்து ஒரு திட்டமிடல்ல இருந்து அப்புறம் திட்டம் சார்ந்த செலவுகள்ல இருந்து செலவுகளை எப்படி ஆராயிறது, அப்புறம் வந்து அதை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்றது, எதுக்கு எவ்வளோ நம்ம வந்து நிர்ணயிக்கிறது, இது சார்ந்த டிஸ்கஷன்ல இருந்து அதே போல முன்கூட்டியே நீங்க வந்து இப்ப நிறைய பேருக்கு இந்த பரிசுகள் கொடுப்பது இல்ல பல இதெல்லாம் இருக்கணும், அதுக்கான செலவுகளையும் முன்கூட்டியே திட்டமிடுவது, நம்ம சுற்றி நடக்கின்றதையும் வந்து புரிஞ்சுக்கிறது. நான் சொன்ன மாதிரி இந்த நாட்டுல நடக்கிற பட்ஜெட்டை வீட்டிலையும் பேசுற அளவுக்கு வந்து இருப்பது. அப்ப அதுல எப்படி வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்கு. அப்கோர்ஸ் அரசியல் முறைகளில் நிறைய பேர் வந்து அதில் வேற வேற மாதிரிலாம் பண்ணலாம். அப்போ அது சேர்ந்து பேசணும். லைக் நான் அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ அதுதான் ஹவ் யூ டூ எனி திங் தட்ஸ் வி டூ எவ்ரி திங். அப்போ நம்ம வீட்லையும் அது மாதிரி நம்ம வந்து பேச முடியும், வீட்லையும் அதை வந்து பார்க்க முடியும், எவ்வளோ பர்சன்டேஜ் எதுக்கு அது எல்லாமே கூட ஃபியூச்சர்ல வந்து நம்ம பேச போறோம். ரைட், இன்னும் அந்த 30 நாள் சேலஞ்சில் நம்ம வந்து எப்படி ஒவ்வொன்றையும் வந்து நம்ம ஹவு டு புட் the eggs in different basket அப்படிங்கறத பத்திலாம் கூட நம்ம வந்து பிறகு பேசுவோம். எஸ், ஸோ கம்மிங் பேக், அப்போ இதையெல்லாம் திட்டமிடும்பொழுது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது, இதை நாமே ரிவ்யூ பண்ணும்பொழுது, நம்ம ரிவ்யூ பண்ணி அதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போது அந்த கரெக்டிவ் ஆக்ஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மறுபடியும் வந்து அவங்ககிட்டயே சஜஷன் கேட்கறது. நமக்கு தெரிந்தாலும் கூட நீங்கள் அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் டீச்சிங், இட்ஸ் அபவுட் மேக்கிங் அதர்ஸ் டு ரியலைஸ் ஆல்சோ. ரைட், ஸோ அந்த ஒரு எம்பத்தி ஆஸ்பெக்ட்ல நம்ம புரிந்து கொள்வது, புரிய வைப்பது, இரண்டையுமே வந்து நம்ம வந்து பண்ணும் பொழுது அது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ல பண்ணும் பொழுது அது வந்து மிக சிறப்பாக இருக்கும். அப்போது நம்ம ஒவ்வொருவருக்குமான சுதந்திரம், பண சுதந்திரம். எஸ், இன்னைக்கு இந்தியாவில் நாளைக்கு இது வரப்போகுது. எஸ், இந்த ஆகஸ்ட் 15th சுதந்திர நாள். அதுக்கான அந்த அகஸ்டஸ் அபண்டன்ஸ் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்கோம். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே அந்த சுதந்திரம் அடைஞ்சா எப்படி இருக்கும், தன்னிறைவு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொருக்குமான அந்த சஸ்டைனபிள் சக்சஸ் வந்து அடைகிறது. இது சார்ந்த அடுத்தடுத்த தலைப்புகளை வந்து இன்னும் பேசுவோம். ஹோப் யூ ஆல் ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஜஸ்ட் டைப் யூஸ்ஃபுல். மகிழ்ச்சி, நிறைய பேர் செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க. நான் அப்படியே என்னென்ன கேள்விகள் வந்திருக்குன்னு ஒரு தடவை பார்த்துடுறேன். எஸ், சம்பத் ஹாய் சொல்லியிருக்கிறார். ஓ, ஐயா பார்த்துட்டு இருக்காங்க, அத்மநாதன் ஐயா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சிறப்பு. ஐயா இன்று நமது இல்லத்தில் வந்திருக்கிறார், சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. லாவண்யா ஹாய் அண்ணா. சாய் லக்ஷ்மி மோகன், மகிழ்ச்சி, உங்கள் பெயர்லயே லக்ஷ்மி இருக்க, சம்பத்துங்கிற பேர்லயும் சம்பத் இருக்கிறது, ப்ராஸ்பெரிட்டி. ரைட், ஓகே. சம்பத் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதை பார்க்கலாம். ஹை சார், ஐ ஹாவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மை டேட். By that I will get rental income to live. Is compulsory to work in life. Okay, என்ன சொல்றாரு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா I have property of my dad, அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, that I'll get rental income. சூப்பர், மகிழ்ச்சி. இது வந்து லட்சுமி தனம் நான் சொன்னேன் இல்லையா, குபேர தனம்ங்கிறது சும்மா நிலத்துல போட்டு அது ஒண்ணுமே பண்ணாம அப்படியே இருக்கிறது. ஆனா அது மூலமா வந்து வருது, அந்த மாதிரி அப்பா உருவாக்கி இருக்கிறாங்க. அப்பாவுக்கு ஒரு கிராட்டிடியூட், உங்களுக்கும் அதை வந்து மிக சரியாத. இப்ப என்ன அப்படின்னா, இதை எப்படின்னா நீங்க மல்டிப்ளை பண்றது, அந்த வருகின்ற, நான் ஒன்று சொல்லுவேன், பணம் என்பது விதையை போல, அந்த விதையை வறுத்து சாப்பிட்டு விடக்கூடாது. அப்போ வந்து விதையை இன்னும் வந்து விருட்சமாக்குகின்றதுக்கு என்னென்ன பண்றது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுவே உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான பதிலாகவும் இருக்கும். எஸ், ஐ கெட் த ரெண்டல் இன்கம் டு லிவ். எஸ், வாழ்தல் என்பது இருத்தல், வசித்தல், வாழ்தல், இப்படின்னு நிறைய இருக்கு. வசித்தல் என்பது ஒரு இடத்துல வந்து வசிக்கிறது, இந்த மாதிரியான வீட்டில் வசிக்கிறோம், இந்த மாதிரி நாட்டில் வசிக்கிறோம், இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வசிக்கிறோம். இருத்தல் என்பது சும்மா எல்லாரும் இருக்கோம், நாமும் இருக்கோம் அப்படின்றது. வாழ்தல்னா எப்படின்னா ராஜ வாழ்க்கை வாழணும். ஒவ்வொருத்தருமே, நான் சொல்றது வந்து ரியலி லைக் இஃப் யூ ஆர் அ மேன். ஸோ நம்ம இங்கே எனர்ஜியல் கோச்சிங்கில் அதுதான் நம்ம வந்து நிறைய கோச்சிங் பண்ணுவோம். லைக் வி கிரியேட் கிங்டம் அண்ட் குயின்டம். வாட் இட் மீன்ஸ் இஸ், இன்னும் கூட சொல்ல போனால் எம்பரரிடம். லைக் அந்த ஒரு ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஒரு ராஜ வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, எவ்ரிபடி டிசர்வ்ஸ் தட் த ரிச் லைஃப், த அபண்டன்ட் லைஃப். பட் டு லிவ் அந்த மாதிரியான ஒரு அபண்டன்ட் லைஃப் நம்ம வாழ்றதுக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம சரி பண்ணணும்.
அந்த ஒரு ஃபவுண்டேஷன்ல இருந்து நான் சொன்ன அந்த மூன்றிலும் வெற்றி பெறுதான் மேக்கிங் மணி, மெயின்டைனிங் மணிங்கிறது பெரிய டாபிக். எஸ், அது நான் பட்ஜெட்டுங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த எலமெண்ட்ஸ். அது மாதிரி எப்படி செலவு பண்றது, எப்படி அந்த வருமானத்தை அதிகரிக்கிறது, எப்படி அதாவது அந்த அந்த நிதி மேலாண்மை என்பதை வந்து நம்ம எப்படி செய்யறது, எப்படி அந்த ஹவ் இட் மூவ்ஸ் டு டிஃப்ரெண்ட் இது எல்லாமே. ஸோ அப்போ வந்து இஸ் இட் கம்பல்சரி டு ஒர்க் இன் லைஃப்னா எஸ், எல்லோருமே. நான் இப்போ கடந்த வாரம் இதில் இருந்து நான் உங்களுக்கு ஒரு லைவ் போட்டிருந்தேன் இல்லையா, எங்கள் வெஸ்ட் வர்ஜீனியால இருந்து. அப்போ அங்கே வந்து ஒரு உரையாடலில் வந்து அங்கே உள்ள ஒருத்தர் வந்து சொன்னார், நல்ல ஒரு வெரி சீனியர் பர்சன் வந்து, நம்ம இருப்பது தண்ணீருக்குள் என்றால், ஃபார் எக்ஸாம்பிள் மீன்கள் வச்சுக்கலாம், ஒவ்வொருத்தரும் மீன்கள் மாதிரி நம்மளும் இருப்பது தண்ணீருக்குள் என்றால் 2 வகையான மனிதர்கள் உண்டு. நீச்சல் அடிப்பது என்பது நமக்கு தவிர்க்க முடியாதது. ஆனா அத பயத்தோட நீச்சல் அடிக்கிறோமா அல்லது ஒரு பதற்றத்தில் அடிக்கிறோமா அல்லது ஒரு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வெறி கொண்டு அந்த வெற்றியில் நிலை கொண்டு, இன்னும் கூட சொன்ன போனா உற்சாகத்தோட உழைப்பை நம்பி தொடர்ந்து அதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா தொடர்ந்து ஒரு கேம் போல அதை வந்து நீச்சல் அடிக்கிறோமா அப்படிங்கிறது. பயத்தோடு வாழ்பவர்கள் வீழ்கிறார்கள். அது பயம் இல்லாமல் தன் மீது அந்த சொந்த காலில் சொந்த திறமையில மீது நம்பிக்கை வைத்து இருக்கும் பொழுது அதையும் வந்து உற்சாகம் எடுக்கும்போது மிகப்பெரிய வெற்றி அடையணும் முடியும் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னது. இந்த கேள்விக்கான பதிலாகவும் கூட அதை சொல்றேன். ஒவ்வொருத்தரும் டசன்ட் மேட்டர் என்ன மாதிரியான நிலையில இருக்கும் அப்படிங்கறது, இன்னும் கூட எவ்வளவு வருது எவ்வளவு இதுன்றதெல்லாம் கூட தாண்டி நம்மளால மிகப்பெரிய வெற்றி வந்து அடைய முடியும். இன்னும் கூட சொல்ல போனா இந்த எப்படி உங்களுக்கான அந்த இந்த கேள்வி கேட்டதுக்கு நன்றி, அந்த வெளிப்படைத்தன்மைக்கு மிக மிக நன்றி. அப்போ நமக்கான அந்த இது வரவுக்கு ஒரு நம்மளுடைய பெற்றோர்கள் ஏற்படுத்தியிருக்காங்கன்னா we will be able to create that kind of legendary income. எஸ், அப்போ அந்த லெஜெண்டரிங்கிறது ஜென்ரேஷனல் இன்கம், மேக்கிங் ஜென்ரேஷனல் இன்கம்ங்கிறது ஒரு பெரிய டாபிக். இன்னொரு முறை நம்ம பேசுவோம். அது வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு எப்படி இப்ப ராக்ஃபெல்லர் எப்படி வந்து அவர் வருகின்ற அத்தனை தலைமுறைக்கும் சேர்த்து வச்சிருக்கிறார். அதுக்கு தகுந்த மாதிரி சிஸ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா சேர்த்து வச்சிருக்கிறாருன்னா கூட என்ன செய்வாங்கன்னா, சேர்த்து வைத்ததை அடுத்தடுத்த தலைமுறை அப்படியே இல்லாம போயிடும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய கண் கூட நிறைய பாக்குறோம். ஆனா அந்த மாதிரி இல்லாம இருப்பதை இன்னும் அடுத்த அளவுக்கு அடுத்ததுன்ற அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல உருவாக்குகின்ற அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து உருவாக்க முடியும். இன்னைக்கு நான் பேசுற டாபிக்கும் இதுக்கும் நிறைய சம்பந்தம். அதனாலயே உங்களுக்கு பெரிய நன்றி அந்த கேள்வி கேட்டதுக்கு. ஏன்னா இங்க வருகின்ற அடுத்தடுத்த உள்ளவர்களும் சேர்ந்து வாழலாம், சார்ந்து மட்டுமே வாழக்கூடாது அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அப்போ நம்மளாம் இருக்கோம்னாலும் இப்போ நம்ம குழந்தைங்க சொல்லுவாங்க இல்லையா, லைக் என்னோட பொண்ணு சொல்லுவாப்பா, டோன்ட் ஒரி அபவுட் மை காலேஜ் எஜுகேஷன் திங், ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்னா அந்த ஒரு தன்னம்பிக்கைக்காக சொல்றேன். இப்போ வருகின்ற தலைமுறை அந்த அளவுக்கு ரொம்ப இதுவா இருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லா மாதிரியும் பார்க்க முடியும். நம்ம ஒரு சிலர் வந்து அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்காக என்ன சேர்த்து வச்சாங்கன்ற மாதிரிலாம் அப்படி இப்படிலாம் அந்த ஒரு இதெல்லாம் பேசுவாங்க. ஆனா எல்லாவற்றையும் தாண்டி நம்ம கொடுத்துருக்காங்களே, அதான் நம்மிடமிருந்து எது வேண்டுமானாலும் யாரு வேண்டுமானாலும் திருடிடலாம்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் நம்முடைய திறமையை யாராலும் திருட முடியாது, நம்முடைய தனித்துவத்தை யாராலும் திருட முடியாது. நம்மளுடைய அந்த கற்றுக்கொண்ட அறிவு ஞானம் அந்த இங்கிருந்து நம்ம ஆரம்பிச்சிரோம் அப்படின்னாலும், இந்த சிவாஜி படத்துல ரஜினி சொல்ற மாதிரியா அந்த ரூபாயில இருந்து அது இன்னும் பல மடங்கா பெருக்குகிற மாதிரி நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சாத்தியக்கூறு. ஒவ்வொருத்தருக்கும் அந்த சாத்தியக்கூறு இருக்கு. ஸோ அப்போ வந்து நான் உங்களிடம் கேட்பது, நாங்கள் ஒர்க் பண்ணி தான் சம்பாதிக்கணும்னு கிடையாது. இது மாதிரி பல மடங்கு பல சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து நிச்சயமா கொண்டு வந்து அதை கொண்டு போகலாம். சாரதா மகிழ்ச்சி நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஒண்ணு சொல்றாங்க, குந்தி தின்றால் குன்றும் வாழும் வரை உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சி, சிறப்பு. எஸ், சோ அது மாதிரி நம்ம எவ்வளவு ஒரு குன்றாக இருந்தாலும் கூட குந்தி தின்றால் அது வந்து குன்றும் வாழும், ஒரு சிறப்பான ஒரு பகிர்வு அந்த மதிப்பு கூட்டல் சிறப்பு. சோ அப்ப நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, எப்படி அதை வந்து இன்னும் அதிகரிக்கிறது. இந்த உழைப்பு என்பதை எப்போதுமே நிறுத்தவே கூடாது. அது வந்து உங்களுடைய புத்தி மூலமாக காட்டுகின்ற உழைப்பும் சரி, உடல் மூலமாக காட்டுகின்ற உழைப்பும் சரி. அதனாலதான் சொல்லுவாங்களே, தினம் தினம் நம்மளுடைய கிச்சனை வந்து சொல்லுவாங்க, நம்மளுடைய சமையல் அறையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறத பொறுத்தே நம்மளுடைய நிதி மேலாண்மை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அன்றைக்கு
நம்ம பயன்படுத்துகின்ற பாத்திரங்களை அன்றைக்கே கழுவி வைக்கிறது, அதை வந்து சரி பண்றது, இது மாதிரியான உட்பட சொல்றேன். அப்போ ஒவ்வொன்றையும் எங்க எப்படி அதை ஆர்கனைஸ்டா நம்ம வைக்கிறது, அப்ப தேவையான போது வந்து தேவையானது வந்து சரியா எடுக்கிற மாதிரி இருக்கிறது. அப்புறம் ஒன்றை வந்து சொல்லுவார்கள் இல்லையா, நம்ம வந்து அரிசி களமும் சில இது வந்து அது சாரதா நீங்களும் கூட சொல்லலாம், லைக் அதுக்கு வந்து ஒரு பழமொழிலாம் கூட சொல்லுவாங்க, அதாவது காலியா இருக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. பாத்திரம் வந்து காலியா இல்லாம அதுல கொஞ்சமாவது ஒரு இதுல போட்டு வச்சிருப்பாங்க, கொஞ்சம் நெல்லோ நம்ம ஒரு குருதல்னு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல கூட அப்படியே சுத்தமா தொடச்சிட மாட்டாங்க, அதுல கொஞ்சமாவது அப்படியே வச்சிட்டு இருப்பாங்க. உங்களோட பர்சன் கூட காலியாக இல்லாமல், இது ஒரு டிப்பு, நான் உண்மையாவே நான் சொல்றேன் எல்லாருக்கும் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு, உங்களுடைய பர்சர் வேலெட்ல வந்து இருக்கும் பொழுது நீங்க வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி வச்சுக்காங்க. குறைந்தது அந்த தாள் இருப்பது, அந்த பணத்தாள் இருப்பது என்பதே அதை பார்க்கறது, அதை தொடுறது, அதை இருக்கிறது, எஸ் ஐ ஹாவ் தட் ஃபீல், அப்படி இருக்கும் பொழுதே என்கிட்ட இருக்கு அப்படிங்கறத வந்து மனசு நம்பணும், நம்மளுடைய ஐம்புலன்கள் நம்பணும், பார்க்கறது, கேட்கறதுக்கு, பண்றது அப்படின்ற. அப்ப நம்மளோட சொல்லால கூட வந்து நம்ம அதை அந்த ஒரு ஸ்கேர்சிட்டி யோ இல்லை இல்லாமையோ வந்து பேசுவதோ அல்லது அது சார்ந்ததோ வந்து இல்லாம நம்ம வந்து வச்சுக்கிறது. இது மாதிரி நிறைய பேசிக்கிட்டே பார்க்கலாம். சிறப்பு வேற ஏதாவது கேள்விகள் அல்லது கருத்துக்கள் வந்திருக்கா அப்படின்னு பாக்குறேன். இல்லைன்னா நம்ம இன்றைய நிகழ்வை அப்படியே நிறைவு செஞ்சுப்போம். எஸ், ஐ எம் சோ ஹாப்பி யூ ஆல் குட் ஜாயின். சம்பத், ஆத்மநாதன் ஐயா, லவன்யா, யுவராஜ், லவன்யா சூப்பர், செம்ம கன்சிஸ்டன்சி, எவ்ரிடே யூஆர் அட்டெண்டிங், ஆசம். சாய்லக்ஷ்மி அம்மா, சம்பத், ஹேமலதா, பெருமதிப்புக்குரிய சாரதா அவர்கள், ரமேஷ் சத்தியமூர்த்தி, ஆசம், மகிழ்ச்சி, நேரு குணசீலன், மகிழ்ச்சி, நிறைய பேர், எஸ், அழகர், பெரியண்ணா பிள்ளை, மணிகண்டன், அருமை மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். Until see you again, chin up, cheer up and keep shining. Yes, என்னுடைய நேரம் இப்போ இன்றைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி ஆயிடுச்சு. ஆனாலும் இட் இஸ் மை கமிட்மெண்ட் ஃபார் அஸ், ரைட், டு ஸ்டே கன்சிஸ்டன்ட். இப்போ நான் உங்களுக்காக கமிட் பண்றேன், நீங்க உங்களுக்காக கமிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான். எனக்காக இன்னொரு இது பண்ண முடியும் அப்படின்னா மேபி நான் இது சார்ந்த உங்களுடைய கமெண்ட்டை வந்து இங்க பகிரலாம், அதே போல மற்றவர்களுக்கு பகிரலாம், இது சார்ந்தது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்றால். அதே போல இங்கிருந்து சில டேக்அவேஸ் எடுத்து நீங்க இம்மிடியேட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபாஸ்ட் லேர்னிங், இன்ஸ்டன்ட் இம்ப்ளிமெண்டேஷன், ஆர் இம்மிடியேட் இம்ப்ளிமெண்டேஷன், ஸ்பீட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், இந்த மாதிரி இம்மிடியேட்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் எனக்கு கொடுக்கின்ற ஒரு பரிசாகவும் நான் எடுத்துக்கிறேன். நிச்சயமாக ஒரு நல் நோக்கத்தோடு நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமாக நன்மை உண்டு. அந்த வகையில் உங்களிடம் இந்த இரவில் நள்ளிரவில் கூவிக்கொண்டிருந்தாலும் கூட நிச்சயமாக அது யாராவது ஒருவருக்கு அது ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும், யாராவது ஒருவருக்கு அது சார்ந்த ஒரு வளத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னிடம் இருக்கிறது. நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு திண்ணமான இதையோடு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.